ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பங்குனி உத்திரம் காலையில் எழுந்து நம்ம வீட்டில் வந்து வேல்மாறல் படித்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அது என்னவோ தெரியல, காலையில் எழுந்ததுலேருந்தே ரொம்ப சுத்தமாக முடியவே இல்லை. எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ போன செவ்வாய்க்கிழமையே வந்துட்டு என்னால் போக முடியல. என்னால் தவறிடுச்சு எனக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வேல்மாறல் படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் காலையில் என்னால் பூஜை பண்ணிவிட்டு வேல்மாறல் வந்து படிக்க முடியல. எனக்கு என்ன ரீசன்னா, அதான் அவ்வளோ எனக்கு முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ பட் இருந்தாலுமே ஈவினிங் வந்துட்டு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி நான் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கும் ஆனால் என்னால் கோயிலுக்கு போக முடியல. கோயிலில் வந்துட்டு திருக்கல்யாணமெல்லாம் பண்ணியிருப்பாங்க. என்னால் போய் அட்டன் பண்ண முடியல. மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியாக இந்த வாரம் வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி. இதோட தொடர்ந்து 48 நாள் தொடர்ந்து படிக்க முடியுதா, இல்லை என்னென்ன தடைகள் வரப்போதோ தெரியல. நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன்.